வெல்கம் பேக் டு சவுத் டியூப். நம்ம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டம் அலப்பன்கோடு பகுதியில் அமைஞ்சிட்டு இருக்க ஈஸ்வர கால பூதத்தான் கோயிலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ரொம்ப பழமையான ஒரு கோயில் கன்னியாகுமரி மாவட்டத்துல. இந்த கோயில் வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். செலிப்ரேஷன் அப்படின்றது தமிழ்நாட்டிலே இருந்தாலும் கம்ப்ளீட்டா கேரளா ஸ்டைல்ல தான் பண்ணுவாங்க. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது இந்த கோயில ஒரு மரம் இருக்கும், அதை சுத்தி தான் வந்து கோயில் அமைச்சிருப்பாங்க. அந்த மரம் தான் ஒரு தெய்வமா வந்து இந்த கோயில்ல வழிபடுறாங்க. பழைய காலகட்டத்துல மார்த்தாண்டவர்மா வந்து அடிக்கடி வந்து இந்த கோயிலுக்கு வருவாராமா. இந்த கோயில்ல வந்து நம்ம வணங்கணும் அப்படின்னா வந்து நம்ம நினைச்ச காரியம் வந்து கண்டிப்பா நிறைவேறும் அப்படின்னு சொல்றாங்க. கோயில்ல சிவன் பிளஸ் சாஸ்தா ஐயப்பா ரெண்டு பேரையுமே வந்து வழிபடுறாங்க. அந்த மரம் அப்படின்றது சிவனாகவும் உள்ள அமைஞ்சிட்டு இருக்க சாஸ்தா வந்து அந்த சிவனோட கால்ல உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி ஒரு அமைப்புலயும் வந்து இதை பண்ணிருக்காங்க. நிறைய பேரு இந்த தன்னோட பெட்ஸ் வீட்டுல வளர்க்கிற நாய்கள், பசுமாடு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்கு அந்த பெட்ஸோட அந்த டால், அந்த சின்ன பொம்மையை இங்க கொண்டு வச்சு வழிபடுவாங்களாமா. அதே மாதிரி குழந்தைகள் வந்து மரம் நட்டு அதை வணங்கி, ஸோ அது வந்து மரம் வளர்ற மாதிரி நம்மளும் வளருவோம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்க பண்றாங்க. தமிழ்நாடு ஸ்டைல்ல வந்து திருவிழா அப்படின்றது இருக்காது, கேரளா ஸ்டைல்ல தான் முழுக்க முழுக்க இருக்கும். அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்துல அதிகமான யானைகள் வர்றது வந்து இந்த கோயில்ல தான். 25ல இருந்து 30 யானைகள் வரைக்கும் வந்திருக்கு. இப்போ அது காலகட்டத்துல வந்து ஒரு 10ல இருந்து 15 யானைகள் வரைக்கும் மினிமம் வந்து வரும். ரொம்ப கிராண்டா இருக்கும் செலிப்ரேஷன் அப்படின்றது. எக்ஸ்பெஷலி டிசம்பர் லாஸ்ட் சாட்டர்டேல தான் எப்பவுமே ஃபெஸ்டிவல் இருக்கும். நிஜமா ரொம்ப கிராண்டா பண்ணுவாங்க. நீங்க வந்து கண்டிப்பா கன்னியாகுமரி, தமிழ்நாடு, கேரளா அந்த பகுதியில எல்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாம போய் பாருங்க. இங்க பார்த்தோம் அப்படின்னா வந்து தமிழ்நாடும் கேரளா இரண்டு பேருமே வந்து சேர்ந்து இந்த திருவிழாவை கொண்டாடுவாங்க. அதுதான் இந்த கோயிலோட ஸ்பெஷல். நான் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா வருடமும் போவேன். இந்த வீடியோ பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோ பதிவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.